ஹாய். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து டின்னர் செஞ்சுட்ருக்கோம். ஸோ கம் குக் வித் மீன்ற vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மேக் அண்ட் சீஸ் தான் நான் டின்னர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக மேக் அண்ட் சீஸ் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டிஷ் கிடையாது, பட் ஸ்டில் நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் கூட வந்து நீங்கள் இப்போ மேக் அண்ட் சீஸ் பண்ண போகிறீங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். Fight the fear when I feel like dying. I'm trying to fly high, but I'm not a pilot, can't deny it. வாங்க உள்ள வாங்க. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அண்ட் சீஸ்க்கு தேவையான அந்த பாஸ்தா இங்கே வந்து வெந்துட்டுருக்கு தண்ணியில். ஸோ இங்கே வந்து நான் வந்து மில்க்கை வந்து மைதாவோட ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு அது மேலே வந்து மைதா போட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னே இல்லை மில்க் போட்டு மில்க்கை கொஞ்சம் கண்டென்ஸ்ட் ஆக்கியிருக்கேன், கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பத்தாது, இன்னும் கொஞ்சம் பண்ணணும். பட் ஸ்டில் அப்படியே சைமல்டேனியஸாக இங்கே பாஸ்தா வெந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டும் ரெடி ஆனோடனே நம்ம மேக் அண்ட் சீஸை வந்து ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி தான். இதுதான் மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ பாஸ்தா இப்போ வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த மில்க் வந்து பத்தலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணி அதை வந்து கலக்கிட்டுருக்கேன். இந்த மில்க்கு தான். இந்த மில்க்கை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்தா வந்து ஃபில்டர் பண்ணுவோம், அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம பாஸ்தா ஃபில்டர் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். எப்படி ஃபில்டர் பண்ணுன்னு தெரியலையே, நிற்க மாட்டேங்குதே. வெயிட் பண்ண கொஞ்சம் ஃபஸ்ட்டு டேப்பை தோண்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபில்டர் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம வேக வைக்கும்போது போட்டு இந்த இலையெல்லாமும் எடுத்துடலாம். அப்புறமா கொஞ்சம் கிராம்பு போட்டிருந்தேன், அதை தான் தேடிட்டுருக்கேன். எஸ், ஓகே டன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. இப்போது மில்கில் இதை போய் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நம்ம அந்த ஸ்டவ்வில் காமிச்சு இல்லையா, மில்க் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாக சீசனிங் மட்டும் போட்டிருக்கேன், வெரி லெஸ் அமௌண்ட். இப்போ இதை வந்து இந்த பவுலில் வந்து ஒன்றுத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து லேயராக பண்ண போகிறேன். ஒரு லேயர் ஆஃப் பாஸ்தா, ஒரு லேயர் கொஞ்சமாக சீஸ், அண்ட் இன்னொரு லேயர் ஆஃப் பாஸ்தா, இன்னும் கொஞ்சம் சீஸ், லாஸ்ட்டாக பாஸ்தா மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு நம்ம அவன் உள்ள வச்சிடலாம். ஓகே, இப்போது பாஸ்தா போட்டிருக்கேன், இப்போ மேலே சீஸ் போடலாம். கொஞ்சம் சீஸ் எடுத்துருக்கேன். லைட்டாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இப்போ இதில் வந்து சீஸ் பாஸ்தான்னு 2 லேயர் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கொஞ்சமாக சீஸ் எடுக்கிறேன். சீஸின் மழை சாரி. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி சீஸ் பாஸ்தா லேயர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவன் உள்ளே வச்சிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிஜமாலுமே நான் அவனை யூஸ் பண்ணுறேன். ஸோ இருங்க, ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு அப்புறமா ஆன் பண்ணலாம். ஏன்னா எனக்கு சீரியஸாக ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் ஹவு டு யூஸ் திஸ். இதுக்கு நானே யூஸ் பண்ணதில்லை. இந்த ரூபேஷ் பையன் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கான் போல இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இது வேலை செய்தா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணி பார்க்க சொன்னேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் அப்படியே உள்ளே வைக்கலாமான்னு எனக்கு தெரியல, வச்சு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாமே இந்த டச்சில் இருக்குது. ஸோ 2 சைடும் ஹீட் வர மாதிரி செட்டிங்கில் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 180 டிகிரிஸ் வச்சுருக்கேன்.
லெட்ஸ் see வாட்ஸ் ஹேப்பனிங். வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தா ரெடியான மாதிரி தான் தெரியுது. ஓகே ரூபேஷ் எடுப்போமா? ஆஃப் பண்ணிடலாமா? லைட்டு மட்டும் வந்து வச்சுப்போம். எடுக்கிறேன். என்னப்பா மத்தலையா? சூடாக இருக்கா? அப்படியே அனல் பறக்குது அது உள்ள இருந்து. முடிச்சிட்டியா? யா முடிஞ்சிச்சு. ஸ்மெல்லே செம்மையாக இருக்கே. ஆடம் வந்துடுவான் போல இருக்கே பக்கத்து வீட்டுக்காரன். நிஜமா வாசனையாக இருக்கு. ஸோ கட் பண்ணி எடுக்க போகிறேன். மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரூபேஷ் இருக்கு? நீனே சொல்லு எப்படி இருக்கு. சாப்பிடாம எப்படி தெரியும்? அப்போ என்ன மட்டும் கேட்குற? பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டேன். பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்க. சீஸு ஒயிட்டாக, அவருக்கு ஒயிட்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லைடா? எஸ். ஓகே இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படி தண்ணி கிளாஸ் கொண்டு வா. ஓகே see you guys. எப்படி ரூபேஷ் இருக்கு? நான் டேஸ்ட் பண்ணேன். ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றானா பாருங்க. இப்போ தான் ஊதுவான் எல்லாம் பண்ணுவான். ஹவுஸ் இட்? நைஸ். நல்லா இருக்கு. உம்மா ஓகே. ஸோ ரூபேஷ்க்கு பிடிச்சிருச்சான். நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் த வீடியோ. இதுதான் எங்களுக்கு நாங்கள் பண்ண இந்த மேக் அண்ட் சீஸோட ரெசிபி. ஸோ நீங்களும் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே. உப்பு வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. இது லைட்டாக கம்மியாக இருக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு இது ஓகே. இப்போ உப்பு பிரியர்களுக்கு உப்பு நிறைய போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே காய்ஸ் பை பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ரூபேஷ் பாய் சொல்லிடுறேன்.